Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நெளிக்குவதற்கு இருப்பவர்கள் நெளிக்குவதற்கு வாங்க. கடைசியில் உள்ளவர்கள் கொஞ்சம் முன்னால் வந்திருக்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் கருணையினால் இன்று 12வது ஜுஸ்விலே கால் ஜுஸ் முடிந்திருக்கிறது. சூரத்துல் ஹூத் தொடங்கி இருக்கிறது. அல்லாஹ் நாளை தினம் முடித்து தருவான். சூரத் யூசுஃபும் நாளை தினம் தொடங்க இருக்கிறது. என்று ஓதப்பட்ட அந்த 1 ஜுஸ்விலே ஹூத் என்கிற அந்த சூறாவிலே 6வது ஆயத்தை, அதுவும் 12வது ஜுஸ்வினுடைய தொடக்க ஆயத்தை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் அந்த ஆயத்திலே நமக்கு எவ்வளவு தைரியம் தருகிறான். நீ உன்னுடைய உணவுக்காக நீ எந்த கவலையும் படாதே. மெனக்கிட வேண்டும், முயற்சிகள் செய்ய வேண்டும், கஷ்டப்பட வேண்டும். ஆனால் நிராசை மட்டும் ஆகக்கூடாது. நம்முடைய உணவு என்ன ஆகுமோ, ஒரு காலம் வந்து அந்த காலத்திலே உணவு கிடைக்காமல் போகுமோ, அல்லாஹ் நம்மை பட்டினி போட்டுடுவானோ, நம்முடைய சந்ததிகளுக்கு என்ன ஆகுமோ. நாம் இருக்கிறவரை நம் சந்ததிகளை கவனிக்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் நமக்கு பிறகு நமது சந்ததிகள் எல்லாம் வறுமையிலே, வறட்சியிலே, கஷ்டத்திலே துவண்டு போவார்களோ, கஷ்டப்படுவார்களோ, இந்த கவலையே வேண்டாம் என்கிறான் அல்லாஹ். ஏனென்றால் இந்த உலகத்திலே ஜீவராசியாக இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் அவைகள் நடப்பன, ஊர்வன, பரப்பன, மிதப்பன, அனைத்தும் எதுவாக இருந்தாலும் வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வயஇலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன். இந்த உலகத்தில் உள்ள அத்துணை ஜீவராசிகளும், அதிலே மனிதன் என்ன? மனிதன் வெளிப்படையாக தெரிகிறான். வெளிப்படையாக தெரியாத மண்ணுக்குள்ளே மறைந்து வாழுகின்ற, கடலுக்குள்ளே மறைந்து வாழுகின்ற, காடு வனாந்தரங்களிலே வாழுகின்ற, ஏன் காற்றிலே மட்டுமே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய எத்துணை ஜீவன்கள் அனைத்துக்கும் அவைகளை அல்லாஹ் அவைகள் எங்கே இருக்கின்றன என்பதையும் அறிந்தவனாக இருக்கிறான். பிறகு அவைகள் இறந்த பிறகு எங்கே அடங்கும் என்பதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன். அனைத்துமே லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கிற பலகையிலே அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த அளவுக்கு அல்லாஹ் கேரண்டி சொல்லும் போது ரிஸ்குடைய கடமையை, ரிஸ்குடைய பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டதாக சொன்ன பிறகு நாம் கவலை தேவையில்லை. கவலை தேவையில்லை என்பதற்காக எந்த மெனக்கேடும் இல்லாமல், முயற்சியும் இல்லாமல் வீட்டிலே அமர்ந்தவள் தேடி வரும் என்று அர்த்தம் அல்ல. அந்த நிலை நமக்கு வேண்டாம். நாம் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்க நம்மை தேடிக்கொண்டு உணவு வந்தால் அதற்கு அர்த்தம் வேறு. அந்த நிலை நமக்கு வேண்டாம், நம் சந்ததிகளுக்கும் வேண்டாம். பிறருக்கு கொடுத்து மகிழ்கின்ற அளவுக்கு அல்லாஹ் நம்மை உயர்த்துவானாக. நாம் பிறரிடத்தில் பெற்று வாழும் அளவுக்கு இல்லாமல் ஆக்குவானாக. ஆனால் உள்ளத்திலே கவலை வர தேவையில்லை. எனக்குள்ள ரிசுக்கு, என்னுடைய குழந்தைகளுக்கான ரிசுக்கு, என்னுடைய சந்ததிகளுக்கான ரிசுக்கு, அது உணவாக இருக்கும், உடையாக இருக்கும், தங்கும் இடமாக இருக்கும், கண்ணியங்களாக இருக்கும், கௌரவங்களாக இருக்கும், பட்டங்களாக இருக்கும், பதவிகளாக இருக்கும், அனைத்தும் நிச்சயமாக கிடைக்கும். அது எழுதப்பட்டிருக்கிறது என்கிறான் அல்லாஹ். இந்த அளவுக்கு சொன்ன பிறகு நமக்கு சந்தேகம் என்ன? ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி இறக்கி கொண்டிருந்தது. அல்லாஹ் வஹி இறக்கி கொண்டிருக்கிறார். ரப்பிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மூசாவுக்கு பெயரே கலீமுல்லாஹ், அல்லாஹ்வோடு பேசுகின்ற பாக்கியம் பெற்றவர்கள். ரப்பிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது உள்ளத்தின் ஒரு ஓரத்திலே வீட்டுக்கான உணவு ஏற்பாடு செய்யாம வந்துட்டோமே அப்படின்னு கல்வில வந்துச்சான். உடனே அல்லாஹ் அதை அறிந்து கொள்வான் அல்லவா?
உள்ளத்தில் உள்ளதை அறிபவன் அல்லாஹ். உடனே அல்லாஹ் தன்னுடைய பேச்சை நிறுத்திக் கொண்டான். சொன்னான், மூசாவே, உம்முடைய உள்ளத்திலே குடும்பத்துக்கு உணவுக்கான ஏற்பாடு செய்யவில்லை என்கிற கவலை கல்விலே வந்துவிட்டது. இனி என்னிடத்தில் பேசுவதில் அர்த்தமில்லை. உங்களுக்கு நான் புரிய வைக்க போகிறேன். உங்களது கையில் இருக்கக்கூடிய அந்த அசாவை கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லை அடியுங்கள். ஒரு பெரிய பாறை இருந்தது. அந்த பாறை இரண்டாக பிளந்து உள்ளிருந்து ஒரு கல் வெளியே வந்தது. அதையும் அடியுங்கள். அந்த கல் உடைந்து அதற்குள்ளிருந்து ஒரு கல் வெளியே வந்தது. பிறகு அதையும் அடியுங்கள். அதற்குள்ளிருந்து உருண்டு கொண்டு ஒரு முட்டை போன்று வெளியே வந்தது. அதையும் அடியுங்கள் என்று சொன்ன போது அது இரண்டாக பிளந்த போது உள்ளுக்குள்ளிருந்து தரோ தாசா புத்தம் புதிய ஒரு புழு ஒன்று வெளியே வந்தது. புத்தம் புதிய, ஓல்டல்ல, நியூ, புதுசா, அடே பச்சை பசுமையோட தன்னுடைய வாயிலே ஒரு சின்ன ஒரு இலையை கவ்விக்கொண்டு, எங்க உள்ளுக்குள்ள இலை எப்படிங்க, சின்ன சிறிய இலையை கவ்விக்கொண்டு வந்தது. உள்ளே அதற்கு அல்லாஹ் ரிஸ்கை தந்தான். அல்லாஹ் காட்டினான், ஒரு பாறை அல்ல, பாறைக்குள் பாறை, பாறைக்குள் பாறை, பாறைக்குள் பாறை, பாறைக்குள் பாறை. அந்த பாறைக்குள்ளே இருக்கும் அந்த புழுவுக்கு நான் எந்த உணவை தருகிறேன்? பழைய உணவல்ல, புத்த புதிய உணவை தந்த மகிழ்கிறேன், பாருங்கள் அது என்ன செய்கிறது பாருங்கள் என்று அல்லாஹ் திரையை விளக்கினான். என்ன திரையை விளக்கினான்? அது என்ன சொல்கிறது என்பதை கேட்கும் வகையில் திரையை விளக்கினான். ஏனென்றால் இயல்பாகவே ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த தகுதியும் தந்திருந்தான். விலங்கினங்கள் பேசினால் அது என்ன பேசுகிறது என்று அறிகின்ற அந்த தாக்கத்தையும் தந்திருந்தான். கிட்டத்தட்ட எல்லா நபிமார்களுக்குமே அந்த தாக்கத்தில் இருந்தது. ஆனால் அதிலே கொஞ்சம் ஸ்பெஷலாக தரப்பட்டவர்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். உடனே அல்லாஹ் திரையை விளக்கிய நேரத்தில் அந்த புழு விக்ர் செய்து கொண்டிருந்தது. என்ன சொல்லிக் கொண்டிருந்தது? சுபஹான மையரானி வயஸ்மஉ கலாமி வயஇலமு மகானி வயன்குர்னி ஃபலா யன்சானி. அந்த இறைவன் தூய்மையானவன். அவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான், என் சொற்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். நான் தங்கியிருக்கும் இடத்தை அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அவன் எந்த நேரமும் என் நினைப்பிலேயே இருக்கிறான். என்னை அவன் மறக்கவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தான். நினைத்து பார்க்கிறோம். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பொறுப்பிலே ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார்கள். ஒரு சின்ன ஒரு மாடம். அந்த மாடத்துக்குள்ளே ஹஜ்ரத் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தங்க வைத்து அந்த மாடத்தின் கதவுகளை மூடி பூட்டு போட்டுத்தான் வெளியே போவார்கள். ஏனென்றால் பாதுகாப்புக்கிறது. அப்படி என்றால் ஒரு கூட்டுக்குள்ளே அடைத்து விட்டார்கள் என்று அர்த்தமல்ல. அந்த மாடம் இல்ல, விசாலமான மாடம். அந்த மாடத்தினுடைய கதவை மூடிவிட்டு பூட்டு போட்டு விட்டு வெளியே சென்றவர்கள் மறந்து விட்டார்கள் உணவு நேரம் வந்ததை. நீண்ட நெடுதூரம் சென்று விட்டார்கள். உடனே ஞாபகம் வந்தது, அடடா பூட்டி விட்டு வந்தோமே, உணவுக்கான ஏற்பாடை செய்யாமல் வந்தோமே, இப்பொழுது மரியம் என்ன செய்கிறதோ தெரியலையே, சாப்பிடுறதுக்கு என்ன செய்யும் என்று தெரியலையே, நான் இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தவறை செய்து விட்டேன் என்று மிக வேகமாக ஓடி வருகிறார்கள். இருந்தவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், ஏன் இவ்வளவு பதட்டமாக இருக்கிறீர்கள்? இல்லை இல்லை, நான் உணவுக்கான ஏற்பாடை செய்யாமல் வந்து விட்டேன், உணவுக்கான ஏற்பாட்டை நான் செய்யாமல் வந்து விட்டேன் என்றே சொல்கிறார்கள். கடைசியாக வந்து குஃப்லை திறந்து பூட்டை திறந்து மெஹராபை திறந்தால் விதவிதமான உணவுகளுக்கு முன்னால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருக்கிறார். காலையா மரியமோ அன்னாதகி ஹாதா, இதெல்லாம் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு கேட்கிறார். இந்த உணவுகள் எல்லாம் உனக்கு எங்கிருந்து வந்தது? காலையா மரியமோ அன்னாதகி ஹாதா. உடனே அவர்கள் சொல்கிறார்கள், காலத் ஹுவ மின் இன்டில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியாக எனக்கு வந்தது. உள்ளே இருந்த அத்துணை உணவுகளுமே சுனத்து உணவுகளாக இருந்தது. நினைத்து பாருங்கள்,
ரப்பின் மீது எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு கொடுத்து மகிழ்பவன். ஆனால் நம்பிக்கை தான் இல்லாமல் இருக்கு. அல்லாமா தபரானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தொகுத்த ஹதீஸ் கிதாபுகளிலேயே மிகவும் பிரசித்தி பெற்றது, அனைவராலும் கபூல் செய்யப்பட்டது. அல்லாமா தபரானி ரவாஹு தபரானி என்று இருக்கும். ஹஜ்ரத் தபரானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மதீனமா நகர் சென்று அங்கிருக்கக்கூடிய அறிஞர்களிடத்தில் கல்வி கற்கலாம் என்று போகிறார்கள். அப்படி போகிற நேரத்தில் அவர்களோடு மேற்கொண்டு 2 நபர்கள் சேர்ந்து கொண்டார்கள். நாங்களும் மதீனாவிலே வந்து கல்வி கற்கிறோம். மொத்தம் 3 நபர்களாக சென்று விட்டார்கள். மதீனா மாநகர் இப்ப இருக்கிற மதீனா மாநகரமா? அன்றைய தினத்திலே உண்பதற்கு உணவில்லை, ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு இடமில்லை, குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. கடுமையான சூழல். 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் பொறுக்க முடியவில்லை. உடன் வந்தவர்கள் போய்விட்டார்கள். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. அதனால நீயாச்சு மதீனாவாச்சு, மதீனால நீ கற்கின்ற கல்விகளாச்சு, நாங்க எங்களால இருக்க முடியாது. உடனே தபரானி இமாம் சொன்னாங்க, இந்த ஊருக்கு நம்ம எதுக்காக வந்தோம்? எதற்காக வந்தோமோ அது கிடைக்கிறதா? நாம் கல்விக்காக வந்தோம். அந்த கல்வி கிடைக்கிறதா இல்லையா? அது ஒன்றும் பஞ்சம் ஏற்படலையே. ஆனா நீங்க வந்தது கல்விக்காக வந்த மாதிரி தெரியல. ஏதாவது சாப்பிடலாம் வந்திருக்கீங்க, சாப்பாடு இல்ல, போறேன்னு சொல்றீங்க, போங்க. அவர்கள் சென்று விட்டார்கள். தபரானி இமாம் மட்டும் இருக்கிறார்கள். மஸ்ஜித் நபவிக்கு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரௌலாவிலே போய் நின்று, அஸ்ஸலாமு அலைக்கும் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ், நான் உங்களுடைய விருந்தாளியாக வந்திருக்கிறேன். உங்களுடைய சொற்களை, உங்களது வாக்குகளை, உங்களது அருள் மொழிகளை நான் கற்பதற்காக வந்திருக்கிறேன். உங்களது விருந்தாளியாக இருக்கிறேன். இங்கே உணவு இல்லை, தங்குவதற்கு இடமில்லை, சிரமப்படுகிறேன் யா ரசூலல்லாஹ். எங்கே? நபி அவர்கள் ரௌதாவில் வைத்து சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு போய் உறங்கி விட்டார்கள். உறங்கினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே வருகிறார். தபரானி, கவலைப்படாதீர்கள், ஏற்பாடாகிவிட்டது. கவலைப்படாதீர்கள், ஏற்பாடாகிவிட்டது சொன்னார். சரியான தூக்கத்திலிருந்து எழுந்து சிறிது நேரம் கூட ஆகவில்லை. மதீனமா நகரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், அவரே தன் தலையில் தூக்கி கொண்டு வந்தார். கிதாபிலே வருகிறார். அவர் ரொட்டிகளையும், அந்த ரொட்டியை முக்கி சாப்பிடுகின்ற சான்னாவையும், இன்னும் வைத்து சாப்பிடுகின்ற பொருட்களையும் பழங்களையும் அள்ளி கொண்டு வந்தார். வந்தவர் மஸ்ஜித் நபவிக்குள்ளே வந்து சொன்னார், ஐன தபரானி, ஐன தபரானி, மன் தபரானி? தபரானி என்பவர் யார்? அவர் எங்கே இருக்கிறார்? சத்தமிடுகிறார். உடனே அன தபரானி, நான் தான் தபரானி. உடனே அவர் சொன்னார், நீங்கள் மதீனா நகரத்தில் இருக்கும் காலமெல்லாம் எனக்கு நீங்கள் விருந்தாய். இது நபி அவர்களின் உத்தரவு. உங்களுக்கு கனவில் வந்ததை போல எனக்கும் கனவில் வந்து உத்தரவிட்டார்கள். நீங்கள் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு உணவுக்கான ஏற்பாடை நான் செய்து தர வேண்டும், உங்களுக்கு தங்குவதற்கான ஏற்பாட்டை நான் செய்து தர வேண்டும். எனவே நீங்கள் கவலையே பட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறார். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா வ யஅலமு முஸ்தகர்ரஹா வ முஸ்தௌதஹா குல்லுன் ஃபீ கிதாபின் முபீன். நினைத்து பார்க்கிறோம், எவ்வளவு பெரிய பாக்கியம் இது! என்ன சாதாரண பாக்கியமா பெரியவர்களே? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த தகுதியை நமக்கும் அல்லாஹ் தருவதற்கு காத்திருக்கிறான். நமது உள்ளத்திலே நம்பிக்கை இருக்குமானால் அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்து தருவான், நிச்சயம் தருவான். பல்க நாட்டினுடைய பேரரசராக இருந்த இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி தன்னுடைய அரசவையை துறந்து, நான் அல்லாஹ்வை நோக்கி போகிறேன், எனக்கு இந்த அரசவை வேண்டாம், எனக்கு இந்த அரசாட்சி வேண்டாம் என்று சொல்லி அனைத்தையும் துறந்து போகிறார்கள். அப்படி போய்கொண்டிருந்த நேரத்திலே கையில ஒன்றுமே இல்லை சாப்பிடுவதற்கு. பாலைவன பூமியை கடந்து போகும்போது இன்னும் மக்கமா நகரம் இன்னும் நீண்ட தூரத்தில் இருக்கிறது. மதீனாவை நோக்கி, மக்காவை நோக்கி பயணம். கையில் எதுவுமே இல்லை. ஒரு மன்னருக்கு என்னென்ன ஏற்பாடுகள் இருக்கும், ஆனால் எதுவுமே இல்லாமல் போகிறார்.
ரப்பிடத்திலே சொல்கிறார், ரப்பே, பல நாட்கள் பட்டினியாக இருக்கிறேன், நான் உனக்கு முன்னால் கைகட்டி நிற்க வேண்டும், என்னுடைய முதுகந்தண்டு கூட நிற்க மறுக்கிறது, இந்த முதுகந்தண்டு நல்ல நிலையில நிற்கிறதுக்கு ஏதாவது 2 கவலை உணவு கொடு. இப்படி ரொம்ப அல்லாஹ்ட்ட உருகி கேட்கிறார். இந்த துவாவை கேட்டுட்டு மீண்டும் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரு குதிரை சவாரி வீரன் வருகிறார். வந்தவன் பார்த்து விட்டு, பெரியவரே, ரொம்ப பசியாக இருப்பமான்னு தெரியுது, வாங்க என்னுடைய வீட்டுக்கு போலாம் என்று தன் குதிரையிலே அமர வைத்து அழைத்து செல்கிறான். பக்கத்திலே ஒரு குடி, அந்த குடிலுக்குள்ளே விதவிதமான பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 2 கவலை தான் கேட்டாங்க. ஆனா அல்லாஹ் விதவிதமான உணவுகளை வைத்து அவர்களுக்கு உணவு தருகிறார். அமர்ந்தார்கள். யா அல்லாஹ், மை கியா பூச்சா தூ கியா தேதா, நான் என்ன கேட்டேன், நீ என்ன தருவ? உண்மையிலே நான் என் வகையில் கேட்டேன், என் அளவுக்கு கேட்டேன், ஆனால் நீ உன் அளவுக்கு தந்திருக்கிற. நான் அவ்வளவுதான் எனக்கு தேவைன்னு கேட்டேன், ஆனா நீ தருவது நான் கேட்கிற மாதிரியே கொடுத்தா அது உன் தகுதிக்கு தகுதி இல்லையே, அதனாலதான் நிறைய தந்திருக்கிற. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட தொடங்கும் போது அந்த குதிரை வீரன் இருக்கிறானே, அல்லாஹ் அக்பர் என்று கத்தமிட்டான், சத்தமிட்டான். ஏனடா இப்படி சத்தமிடுகிறாய்? வேறொன்றும் இல்லை, அரசர் அவர்களே, என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் இப்ராஹிம் இப்னு அதகம் தானே? என்னை தெரிகிறதா? நான் உங்களுக்கு பணி செய்த சேவகன், உங்களிடத்தில் திருடி திருடி கொண்டு வந்ததுதான் இதெல்லாம். நீங்கள் தான் எனக்கு விருந்தளிக்கிறீர்கள், நான் உங்களுக்கு விருந்தளிக்கவில்லை. நீங்கள் எனக்கு பிச்சை போட்டதை தான் உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறேன். அல்லாஹ் இந்த அளவுக்கு அவன் ஏற்பாடு செய்கிறான். பார்த்தீர்களா? ராபியத்துல் பஸரியா, ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். ராபியத்துல் பஸரியா பஸ்ராவில் பிறந்த 4வது பெண். ஒரே குடும்பத்தில் 4 பொம்பளை பிள்ளைங்க, அதுல 4வதாகவும் பொம்பளை பிள்ளையா பிறந்ததுனால என்னவே பேர் வச்சிட்டாரு, ராபியா வச்சிட்டார், 4வது பெண்ணு. ஆனா வீட்டுல ஒரு சொட்டு தண்ணி இல்ல, ஒரு உணவு இல்ல, ஒரு பருக்கை இல்ல, ஒண்ணுமே இல்ல, கவலையில படுத்துட்டார். யாரு? ராபியத்துல் பஸரியா. எவ்வளவு பெரிய தஸவ்வுஃபிலே, ஆன்மீகத்திலே மூழ்கிய பெண்மணி. அந்த பெண்ணுடைய தந்தை கவலையிலே படுத்திருக்கும் போது நபி அவர்கள் கனவில் வந்தார். ஒன்றும் கவலைப்படாதே, அந்த நேரத்தில் இருந்த மன்னனை சொல்லி அந்த மன்னரிடத்தில் போ, அவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என் மீது 100 தடவை ஸலவாத்தை சொல்லுவார், இந்த வாரம் ஏன் சொல்லவில்லை என்று கேள். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தினத்திலே என் மீது 100 தடவை ஸலவாத்து சொல்லக்கூடியவர், இந்த வாரம் ஏன் அவர் சொல்லவில்லை என்று கேள். அவர் அப்படி சொல்லாமல் இருந்ததற்காக வேண்டி அவர் 10,000 தீனார்களை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி என்று நபி அவர்கள் கனவிலே சொல்கிறார். உடனே இவர் போகிறார். போனால் வெளியில் வந்து உங்களை உள்ளே அழைக்கிறார்கள். உடனே இவர் சொன்னார், நான் ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கனவில் வந்து இந்த செய்தியை அவருக்கு சொல்ல சொல்லி சொன்னார்கள், அந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அப்படி சொன்ன அந்த மன்னர் சொன்னார், அவரை உள்ளே வரவிட வேண்டாம், நானே வந்து அவரது கையை பிடித்து அழைத்து வர வேண்டும் என்று கம்பளம் விரித்து உள்ளே அழைத்து சென்று, இப்பொழுது சொல்லுங்கள் என்ன சொன்னார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் வாரம் வாரம் 100 தடவை ஸலவாத்தை சொல்வீர்களாமே, ஏன் இந்த வாரம் ஓதவில்லை என்று கேட்டார்கள். அப்படியே அதிர்ச்சியை உறைந்து போனார். என் பெயரை சொன்னார்களா? என் பெயரை சொன்னார்களா? என் பெயரையா? என் பெயரையா? ஆமாம். எப்படி சொன்னார்கள்? என் பெயரை எப்படி சொன்னார்கள்? உடனே அந்த பெயரை சொன்ன மாத்திரத்தில் 10,000 தீனார்கள். எப்படி சொன்னார்கள்? எப்படி சொன்னார்கள்? அந்த பெயரை திரும்ப சொல்லுங்க. இன்னொரு 10,000. எப்படி சொன்னார்கள்? என் பெயரை எப்படி உச்சரித்தார்கள் நபி அவர்கள்? இன்னொரு 10,000, இன்னொரு 10,000, இன்னொரு 10,000. அல்லாஹ் நினைத்து பார்க்கலாம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு எப்படியெல்லாம் இருக்கிறது என்று பாருங்கள்.
இந்த ஏற்பாடுகளை பற்றி நாம் சொல்ல போனால் நான் ஸ்டாப் அவ்வளவு ஏற்பாடுகள் அல்லாஹ் செய்திருக்கிறான், செய்து கொண்டிருக்கிறான், இனியும் செய்வான். இந்த நம்பிக்கை நமது கல்விலே வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த உறுதியான நம்பிக்கையை நம் அனைவருக்கும் நமது சந்ததிகளுக்கும் தந்தல்வானா. எந்த காரணத்தை கொண்டும் நிராசை என்பதை இருக்கக்கூடாது. பக்கத்து சீட்டில் இருப்பவனுக்கு வேலை பறிபோகிறது என்றால் உடனே இவனது சிந்தனையே கெட்டு போய் விடுகிறது. அடுத்து நம்மை வேலையிலிருந்து நீக்கி விடுவார்களோ, அடுத்து நமது வாழ்க்கை சூனியமாயிருமோ என்று நினைக்கிறான். தேவையே இல்லை. அல்லாஹ் இந்த கம்பெனியில் என்றால் இன்னொரு கம்பெனி, இந்த படம் இல்லை என்றால் சந்த படம் என்று சொல்லுவார்கள் அந்த காலத்திலே. அல்லாஹ் நமக்கு எந்த நேரமும் ரிஸ்க் கேரண்டியாக ஆக்கி இருக்கிறான். அதிலே எந்த மாற்றமும் இல்லை என்கிற அந்த உறுதியான நம்பிக்கை நமக்கு வேண்டும். வல்ல ரஹ்மான் அந்த நம்பிக்கையை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அனைவருக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக.